மகாபாரத போர் யாகங்கள் எல்லாம் முடிந்து பாலைவனத்தின் வழியே வந்து கொண்டிருக்கிறார் கிருஷ்ணர். அவ்வழியில் உதங்கரை சந்திக்கிறார். இருவரும் நலம் விசாரித்து கொண்டு சில உரையாடல்கள் முடிந்த பின் உன்னுடைய வைஷ்ணவ தரிசனம் வேண்டுமென்று கேட்கிறார் முனிவர். கிருஷ்ணரும் தனது விஷ்ணு தரிசனத்தை காண்பிக்கிறார். அதன் பிறகு உங்களுக்கு ஏதேனும் வரம் வேண்டுமென்றால் கேளுங்கள் என்றார் கிருஷ்ணர். உன்னுடைய தரிசனமே போதும், எதுவும் வேண்டாம் என்றார் முனிவர். மீண்டும் கிருஷ்ணர் வற்புறுத்தியதால் முனிவர், இந்த பாலைவனத்தில் நீர் கிடைப்பது அரிதாக உள்ளது. நான் எங்கும் திரிந்து கொண்டிருக்கிறேன். தாகம் எடுக்கும்போது எனக்கு நீர் கிடைக்க வேண்டும் என்றார். தாகம் எடுக்கும்போது என்னை நினைத்து கொள்ளுங்கள், உங்களுக்கு நீர் கிடைக்கும். ஆனால் நான் எப்படி வேண்டுமானாலும் நீர் கொடுத்தனுப்புவேன், அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கிருஷ்ணர் துவாரகைக்கு சென்று விட்டார். சில நாட்களுக்கு பிறகு பாலைவன பகுதியில் மறுபடியும் வருகிறார் முனிவர். அவருக்கு தாகம் அடிக்கிறது, சுற்றிலும் நீர் இல்லை. உடனே கிருஷ்ணரை நினைத்தார். அப்போது அருவருப்புடைய புலையன் தோட்டத்தில் உள்ள ஒருவர் தனது அழுக்கு பையிலிருந்து அழுக்கு குடுவையில் உள்ள நீரை நீட்டினார் முனிவரிடம்.